6 மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராகும் அண்ணாமலை. கோவையில் திட்டமிட்டபடி முக்கிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார். பாஜகவின் மாஸ்டர் பிளானை வெளியிட்ட முக்கிய கட்சியின் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அரசியல் வட்டாரங்களில் அந்த செய்தி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்து 6வது மாதத்திலேயே அண்ணாமலை தமிழக முதலமைச்சராகி விடுவார். அவரை தமிழ்நாட்டின் முக்கிய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக பாஜகவில் மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனை ஓரங்கட்டிவிட்டு அண்ணாமலையை மாநில தலைவர் போன்று பிரச்சாரம் செய்ய வைத்திருக்கிறார்கள். எடப்பாடியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து மாற்றிய மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை வைத்து தமிழக அரசியலில் ஒரு பெரிய கணக்கை போட்டுள்ளார்கள். அதனால் இந்த தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்றால் அதை எடுத்து 6 மாதங்களில் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அதில் அண்ணாமலையை வெற்றி பெற வைத்து முதலமைச்சராக்கி விடுவார்கள். தற்போது தமிழக அரசியல் களமானது விஜய், உதயநிதி என்று மாறிக்கொண்டே இருப்பதால் அடுத்து அண்ணாமலையை தான் அவர்கள் பெரிதாக நம்புகிறார்கள் என்று கூறியுள்ள திருமாவளவன், பாஜகவை பொறுத்தவரையில் பீகார், புதுவை போன்ற பல மாநிலங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அதை எடுத்து அங்கு அவர்கள் ஆட்சி அமைத்து விடுவார்கள். அப்படித்தான் அடுத்து தமிழ்நாட்டிலும் நடக்கப் போகிறது. அதற்கு அவர்கள் அண்ணாமலையை தான் பெரிதாக நம்புகிறார்கள். இப்போதைக்கு அண்ணாமலைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி போவார் என்பதற்காக அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெறும் முகமுடி மட்டும்தான். அதன் பின்னாளிலிருந்து அவர்களை இயக்குவது பாஜக தான். அதனால் என்டிஏ வெற்றி பெற்றால் அது அமித்ஷாவின் ஆட்சியாகத்தான் இருக்கும். அமித்ஷாவின் ஆட்சியாக இருந்தால் அவர் அதில் முதலமைச்சர் அண்ணாமலையாகத்தான் இருப்பார் என்று கூறியுள்ள திருமாவளவன், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவின் கை ஓங்கிவிடும் என்ற அச்சம் மு.க. ஸ்டாலினுக்கு மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் உள்ளிட்டோருக்கும் ஏற்பட்டுவிட்டது. அதோடு அண்ணாமலையும் அடுத்து தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுவிடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற விட்டுவிடக்கூடாது என்பதற்காக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கதறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதும் திருமாவளவனின் பேச்சிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள மறக்காம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.